கும்பமேளா தண்ணி குளிக்கிறதுக்கு இல்ல, எதுக்குமே லாயக்கு இல்ல அப்படின்னு ஒன்றிய மாசு கட்டுப்பாடு வாரியம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு அறிக்கையே கொடுத்துருச்சு அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணி. இதை வைத்து எதிர்க்கட்சிகள் யூபி அரசாங்கத்து மீது குற்றம் சாட்டினார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு நம்ம விண்டீசல் மண்டையன் யோகி ஆதித்யநாத் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? கழுகுகள் அங்கே பிணங்களை பார்த்தன, பன்றிகள் அழுக்கை பார்த்தன, நம்பிக்கை கொண்டோர் ஒழுக்கத்தை பார்த்தனர், பக்தர்கள் அங்கே கடவுளை பார்த்தனர். யார் யாருக்கு எதை நம்பி வராங்களோ அதுதான் கண்ணுக்கு தெரியும்னு. உண்மைதான். ஒரு மதவெறியனும் ஒரு ஃப்ராடு சாமியாரும் மக்களுடைய மூட நம்பிக்கையை வச்சு 4 லட்சம் கோடி வருமானம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கண்ணுக்கு பணம் மட்டும்தானே தெரியும். மக்களுடைய ஆரோக்கியத்தை பத்தியோ, இல்ல மக்கள் இப்படி அழுக்கு தண்ணியில கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கறத பத்தியோ, இல்ல அங்க அவ்வளோ கொள்ளை நடக்குதே அதை பத்தியோ, இல்ல ட்ரெயின் வசதி இல்லாம பஸ் வசதி இல்லாம பல நாட்களாக வீட்டுக்கு போக முடியாம மக்கள் தவிக்கிறாங்களே, இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாதே. எப்பவுமே இவங்க கண்ணுக்கு பணம் மட்டும்தான் தெரியும்.